வணக்கம் மக்களே. நம்பர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது எண் தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரி வாங்க இப்ப கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 4 6 9 11 14 16 அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் டு 16 இயர்ஸ், அதாவது 16க்கு பிறகு வருவது யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். சரிங்களா? 16க்கு இந்த 16 இருக்குல்ல, 16வது சாரிங்க 16வது நம்பர் அப்படி இல்லை. சரிங்களா? இந்த 16க்கு அடுத்து வர்றது என்னவாக இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல அந்த தொடரை நான் எழுதிக்கிறேன். சரிங்களாங்க? 1 4 6 9 11 14 16. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க போறோம். சரி முதல்ல இது எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? சரி இந்த 1க்கும் 4க்குமான அந்த டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? அதாவது 1 கூட 3 கூட்டினா எனக்கு 4 வரும். சரிங்களா? சரி திரும்ப இந்த 4 கூட எத்தனை கூட்டினாங்க எனக்கு 6 வரும். 2 கூட்டினா 6 வரும். சரி இருந்துட்டு போட்டோம். திரும்ப இப்போ இங்க இந்த 6 கூட எத்தனை கூட்டினாங்க 9 வரும். 3 கூட்டினா 9 வரும். சரிங்களா? அதாவது என்ன வேணா ஏதோ ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கட்டும். சரிங்களா? ரெண்டாவது நம்பர் ஏதோ ஒரு நம்பரால பெருக்கையிலையோ கூட்டையிலையோ டிவைட் பண்ணையிலையோ மைனஸ் பண்ணையிலையோ அடுத்த எண் வரணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? முதல்ல கூட்டல்லே போங்க. சரிங்களாங்க? சரி அப்படி இல்லைன்னா இந்த 4க்கும் 1க்குமான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? முதல்ல கூட்டல் வழியாவே போங்க. அதான் மோஸ்டா அவ்வளோதான், அதான் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைனா தான் நம்ம அடுத்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி இருந்துட்டு போட்டோம். சரி இந்த 9ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 11 வரும். 2 கூட்டினா 11 வரும். சரிங்களா? சரி இந்த 4ல இருந்து எத்தனை கூட்டினா 14 வரும். 3 கூட்டினா 14 வரும். இந்த 14ல இருந்து எத்தனை கூட்டினா 16 வரும். 2 கூட்டினா 16 வரும். அப்போ என்னங்க ஆயிருக்கு? முதல்ல 3ஆல, அதாவது ஒரு நம்பர் கூட 3ஆல கூட்டியிருக்காங்க. அதே நம்பர் கூட என்ன பண்ணிருக்காங்க 2ஆல கூட்டியிருக்காங்க. திரும்ப கிடைச்ச நம்பர் கூட 3ஆல கூட்டியிருக்காங்க. 2ஆல கூட்டியிருக்காங்க. 3ஆல கூட்டியிருக்காங்க. 2ஆல கூட்டியிருக்காங்க. அப்போ எப்படி மாத்தி மாத்தி கூட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? 2 கூட்டாங்க. அப்போ இங்க நான் என்ன பண்ணணும்? 3 தானே கூட்டணும். அப்போ 16 கூட நான் 3 கூட்டணும். 16 கூட 3 கூட்டினா 19. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் ஆன்சர். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். the next term of the series. சரிங்களா? அதாவது இதுக்கு அடுத்து 23 7 3 10 13 23 அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த எண் என்னவாக இருக்கும் என்ற வரிசையில் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். அதை எழுதிக்கிட்டுமா? 7 3 10 13 23. சரிங்களா? அப்போ முதல்ல என்னங்க ஆயிருக்கு? 7 கூட எனக்கு எத்தனைங்க கூட்டினா, அதாவது நான் 7 கூட என்ன பண்ணும், அதாவது 7 கூட நான் 4 கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரிங்களா? 7 கூட நான் என்னமோ பண்ணணும், அப்பதான் எனக்கு 3 கிடைக்கும். சரிங்களா? 3 கிடைக்கணும். அப்ப நான் 7 கூட 4 மைனஸ் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 3 கூட நான் என்னங்க பண்ணும்? 7 கூட்டணும். அப்பதான் எனக்கு 10 கிடைக்கும். சரி இருந்துட்டு போட்டோம். இந்த 10 கூட நான் எத்தனை கூட்டினா எனக்கு 13 கிடைக்கும். 3 கூட்டினா 13 கிடைக்கும். சரி இந்த 13 கூட நான் திரும்ப 10 கூட்டணும். சரிங்களா? அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கறது உங்களால யூகிக்க முடியுதாங்க? இல்ல. சரிங்களா? முதல்ல 4 குறைக்கிறாங்க, அதுக்கடுத்து 7 கூட்டுறாங்க, திரும்ப 3 கூட்டுறாங்க, 10 கூட்டுறாங்க. ஒரு யூனிஃபார்மாவே தொடரல. சரிங்களா? அதனால இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. சரிங்களா? வேற எப்படியாவது நம்மளுக்கு இந்த ரிலேஷன் கிடைக்கா அப்படிங்கறத பாருங்களேன். இந்த 7ஐயும் 3ஐயும் ஏதோ பண்ணா இந்த 10 வருமான்னு பாருங்களேன். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா எனக்கு 10 வருமா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த, அதாவது இது ரெண்டத்தையும் கூட்டியிருக்கேன். 3வது இடத்துல இருக்கிறது வந்திருக்கு. சரி இப்போ இந்த 4வது இடத்துல இருக்கிறது எப்படி வந்திருக்கு? 2வது இடத்துல இருக்கிறதையும் 3வது இடத்துலயும் கூட்டினா எனக்கு 4வது இடத்துல இருக்கிறது வந்திருக்கு. அதாவது 3 + 10 என்ன வந்திருக்கு? 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. சரிங்களா? சரி இப்போ இந்த 10ஐயும் 13ஐயும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 23 வருது பாருங்க. 10ஐயும் 13ஐயும் கூட்டினா 23 வருது. அப்போ இந்த, அதாவது இப்போ இந்த 10 கிடைக்கணும் அப்படின்னா 3வது இடத்துல உள்ளது வேணும் அப்படின்னா முதல் உள்ளதையும் 2ஆம் இடத்தில் உள்ளதையும் கூட்டினா நம்மளுக்கு 3வது இடத்துல உள்ளது கிடைக்கும். 4வது இடத்துல உள்ளது வேணும் அப்படின்னா 2வது இடத்துல உள்ளதையும் 3வது இடத்துல உள்ளதையும் கூட்டணும் அப்படின்னா 4வது உள்ளது கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பிளேஸ்ல உள்ள நம்பர்ஸை கூட்டணும். சரிங்களா? அப்ப 23க்கு அடுத்து என்ன வருது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்மளுக்கு 23, அதாவது 6வது பிளேஸ். சரிங்களா? இந்த 6வது பிளேஸ்ல என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? 5வது பிளேஸ்ல உள்ளதையும் 6வது பிளேஸ்ல உள்ளதையும் கூட்டணும். சரிங்களா? அப்ப 5வது பிளேஸ்ல நம்மளுக்கு 13 இருக்கு, 6வது பிளேஸ்ல 23 இருக்கு. கூட்டினா நம்மளுக்கு 36ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் ரிலேட் பண்ணணும். சரிங்களாங்க? சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஃபாலோயிங் சீரீஸ். இது இப்படி கொடுத்துட்டாங்க. இதுல 29க்கு அடுத்து என்ன வருங்கிறத கேட்டாங்க சரிங்களா. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. சரி, அந்த தொடரை எழுதிக்கிறேன் முதல்லனா. 5, 10, 13, 26, 29 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான கணக்கு. இதுவும் 2016ல கேட்கப்பட்டது சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, முதல்ல கூட்டி பார்ப்போமே. அதாவது 5 கூட எத்தனை கூட்டினாங்க எனக்கு 10 வரும். 5 கூட எனக்கு திரும்ப 5 கூட்டினா 10 வரும் சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இந்த 10 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 13 வரும். 3 கூட்டினா 13 வரும். சரி, இந்த 13 கூட எத்தனை கூட்டினா 26 வரும். திரும்ப நான் 13 கூட்டணும், அப்பதான் 26 வரும். சரி, திரும்ப இந்த 26 கூட 3 கூட்டினா எனக்கு 29 வரும். ஒரு ஈவனா தொடர்ந்து இருக்காங்க? இல்லவே இல்லை சரிங்களா. அப்போ வேற மெத்தட்ல தான் நம்ம போய் ஆகணும். சரி, வேற ஏதாச்சும் வழிகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளதை கூட்டையிலையோ கழிக்கலையோ நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 5 கூட வேற என்ன பண்ணாங்க 10 வரும் நம்மளுக்கு. 5 கூட 2 பெருக்குனா எனக்கு 10 வருமாங்க. சரி, வந்துரும். சரி, இந்த 10 கூட நான் என்ன பண்ணா எனக்கு 13 வரும். 10 கூட ஒண்ணுமே பெருசா தேவையில்ல. 3 கூட்டினா எனக்கு 13 வந்துருமா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 13 கூட அதாவது ஏதோ ஒண்ணு பண்ணையில எனக்கு 26 வரணும். என்ன பண்ணா வரும். எனக்கு 13 கூட 2 பெருக்குனா எனக்கு 26 வந்துருமா. சரி, இப்ப 26 கூட நான் 3 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 29 வந்துருமா. அப்ப எப்படி தொடர்ந்து இருக்குன்னு தெரியுதா. முதல்ல பெருக்கி இருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல பெருக்கி இருக்காங்க. வந்த நம்பரை 3ஆல கூட்டியிருக்காங்க. 3ஆவது உள்ளது வருது. அந்த நம்பரை 2ஆல பெருக்கி இருக்காங்க. 4ஆவது உள்ளது வருது. அந்த வந்த நம்பரை 3ஆல கூட்டியிருக்காங்க. 5ஆவது இடத்துல உள்ளது வருது சரிங்களா. அப்போ என்ன பண்ணிருக்காங்க. முதல்ல 2ஆல பெருக்கி இருக்காங்க. 3ஆல கூட்டியிருக்காங்க. 2ஆல பெருக்கி இருக்காங்க. 3ஆல கூட்டியிருக்காங்க. இப்படி போகுது சரிங்களா. இப்போ இங்க 3ஆல என்ன பண்ணிட்டாங்க கூட்டிட்டாங்க. அப்ப அடுத்து உள்ள நம்பருக்கு நான் என்ன பண்ணணும். 2ஆல பெருக்கணும் இல்லையா. கரெக்ட் தானே நான் சொல்றது. சரி, அப்போ 2ஆல பெருக்கினா 29 × 2 நம்மளுக்கு 58 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியோட சரிங்களா. அப்போ அல்டர்னேட்டிவ் அது எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படி தொடர்ந்து இருக்கதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி தொடருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் சரிங்களா. இதுல விடுபட்டு போயிருக்கதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க. அனுப்புது. நான் பேசிட்டு வரேன் இப்போ. சரி, முதல்ல அந்த தொடரை எழுதிக்கிறேன் சரிங்களா. 3, 15, அதுக்கப்புறம் விடுபட்டு இருக்கு, அதை பார்க்கணும். 63, 99, 143 இருக்கு சரிங்களா. சரி, முதல்ல இதுக்கு எப்படி தொடருது அப்படிங்கிறத பார்க்கணுமே. 3 கூட நான் 12 கூட்டணும், அப்பதான் எனக்கு 15ன்னு வரும். சரி, இந்த 63 கூட எத்தனை கூட்டினா 99 வரும். 36 கூட்டணும், அப்பதான் 99 வரும். இந்த 99 கூட எத்தனை கூட்டினா 143 வரும். 44 கூட்டணும், அப்பதான் 143ங்கிறதே வரும் சரிங்களா. அப்போ இது ஈவனா தொடர்ந்து இருக்கா. 12வது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னாலும் 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48 சரிங்களா. அப்போ சம்பந்தமே இல்லை சரிங்களா. 12வது வாய்ப்பாடுலையும் கூட்டப்படலை சரிங்களா. அப்போ வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களாங்க. வேற என்ன பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணா, அதாவது 3 எத்தனை அதாவது 3 கூட 5 பெருக்கணும் அப்படின்னா 15 வரும் சரிங்களா. சரி, வந்துட்டு போட்டோம். அடுத்தும் அதே மாதிரி வருதான்னு பாருங்களேன். 63 கூட நான் எத்தனையாவது பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு 99 வருமாங்க. கிடையவே கிடையாது சரிங்களா. 63 கூட எத்தனை நீங்க பெருக்குனாலும் எனக்கு என்ன வராது, 99 வராது சரிங்களா. சரி, அப்போ பெருக்கலுங்க என்ன ஆயிருச்சு, ஃபெயில் ஆயிருச்சு சரிங்களாங்க. வேற ஏதாச்சும் பண்ணி பாருங்க. இங்க வேணா கூட்டி பாருங்க. கூட்டினா எனக்கு 36 வரும். திரும்ப 96 கூட, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா இங்கிட்ட, அதாவது நம்ம 2ஆவது சம்ல பார்த்தோம்ல, முதல்ல பெருக்கி இருப்பாங்க அப்புறம் கூட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க வருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த 99 கூட திரும்ப நான் எத்தனையாவது பெருக்குன்னா எனக்கு 143 வருமா, வராது சரிங்களா. அப்போ இந்த தொடர் என்ன ஆயிருச்சு, ஃபெயில் ஆயிருச்சு சரிங்களா. முதல்ல இந்த மாதிரி தான் ஒன்னொன்னா கொண்டு போகணும் சரிங்களாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸ்கொயரும் பண்ணலாம் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் பண்ணலாம் சரிங்களா. இதுல என்ன வேணா பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மூணுத்துல என்ன வேணா பண்ணிக்கலாம். சரி, இருந்துட்டு போட்டோம். 1 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், திரும்ப 1 தான் கிடைக்கும். அந்த 1 கூட திரும்ப 2 கூட்டினா 3 கிடைக்கும். சரி, இதுக்கு எப்படிங்க வரும். அதாவது 4 ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. 4 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்கும். அது கூட 1 மைனஸ் பண்ணா 15ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நான் 3 ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு கிடைக்கும். 9 கூட நான் என்ன பண்ணணும்,
திரும்ப எத்தனை கூட்டணும் 6 கூட்டணும் சரிங்களா அந்த மாதிரி ஆயிரும் சரிங்களாங்க அதனால 1ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் சரிங்களா இப்போ 2ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க சரிங்களா 2ல இருந்து ஆரம்பிங்க சரிங்களா அப்போ 2ல இருந்து ஆரம்பிச்சா என்ன ஒரு 2 ஸ்கொயர் 4 அந்த 4 கூட 1 கழிச்சு அப்படின்னா எனக்கு 3 கிடைச்சிருமா சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இப்போ 3 சரிங்களா 3 ஸ்கொயர் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன பண்ற மாதிரி இருக்கும் அந்த 6 அன்னத்தை கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இதே ஒருவேளை 4 ஸ்கொயர் பண்ணு அப்படின்னா என்ன ஆகும் 4 ஸ்கொயர் 16ன்னு கிடைக்கும் அது கூட 1 மைனஸ் பண்ணிக்கிட்டா போதும் சரிங்களா இங்கேயும் 1 தானே மைனஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரியே கொண்டு வரேன் சரிங்களா சரி இங்க பாருங்களேன் இங்க நம்மளுக்கு 8 ஸ்கொயர் பண்ணா 64ன்னு கிடைக்கும் அது கூட 1 மைனஸ் பண்ணிட்டா 63 வந்துடும் சரி இங்க என்ன பண்ணும் 10 ஸ்கொயர் பண்ணா 100ன்னு கிடைக்கும் அது கூட 1 மைனஸ் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் 99 கிடைச்சிரும் சரி 12 ஸ்கொயர் பண்ணா 144 கிடைக்கும் அது கூட 1 கழிச்சா 143 கிடைச்சிரும் அப்போ என்னங்க ஆயிருக்கு அதாவது 2வது வாய்ப்பாடுல போயிருக்கா ஓ 2 2 இரி 2 4 இங்க மூவி 2 அப்ப 6 வரும் 4 2 8 I 2 10 பைத் 2 சரிங்க I 2 10 6 2 12 அப்போ 2ஓட பெருக்கல் பலனா போயிருக்கு அந்த 2ஓட பெருக்கல் பலன் என்ன பண்ணிருக்காங்க ஸ்கொயர் பண்ணி 1ஆல கழிச்சிருக்காங்க இந்த தொடர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா இந்த தொடர் என்ன ஆயிருச்சு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அதாவது வேற ஒண்ணும் இல்ல ஈவன் நம்பர்ஸ் n ஸ்கொயர் மைனஸ் 1 சரிங்களா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சரிங்களா ஈவன் நம்பர்ஸ் n ஈக்குவல் டு என்னவாக இருக்கு ஈவன் நம்பர்ஸா இருக்கு சரிங்களா சரி அப்ப இங்க என்ன வரும் 6 ஸ்கொயர் மைனஸ் 1 6 ஸ்கொயர் 36 அதுல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 35ன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம் இன்செட் த மிஸ்ஸிங் நம்பர் சரிங்களா பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த 56க்கு அப்புறம் ஏதோ ஒன்று விடுபட்டு போயிருக்கு அதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு இதுவும் 2016ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி இருந்துட்டு போட்டோம் 2 6 12 20 30 42 56 அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சரி முதல்ல பாருங்களேன் இந்த 2 கூட கூட்டியே பாருங்க முதல்ல கூட்டுங்க சரிங்களா அதுல வரலன்னா அதுக்கு அடுத்து போய்க்கலாம் சரி 2 கூட 4 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும் சரி இருந்துட்டு போட்டோம் இந்த 6 கூட எத்தனை கூட்டினாங்க எனக்கு 12 கிடைக்கும் திரும்ப 6 கூட்டணும் அப்பதான் எனக்கு 12 கிடைக்கும் சரி இந்த 12 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 20 கிடைக்கும் திரும்பனா 8 கூட்டணும் அப்பதான் 22 கிடைக்கும் சாரிங்க 20 கிடைக்கும் சரி இந்த 20 கூட திரும்ப என்ன பண்ணணும் 10 கூட்டணும் சரிங்களா சரி 30 கிடைக்கும் அப்பதான் 30 கூட என்ன பண்ணணும் 12 கூட்டணும் அப்பதான் 42 கிடைக்கும் 42 கூட 14 கூட்டணும் அப்பதான் 56ன்னு கிடைக்கும் அப்போ என்ன இருக்கு முதல்ல 4ல ஸ்டார்ட் ஆயிருக்கு 4ல ஸ்டார்ட் ஆகி 2 2ஆ கூடி இருக்கு பாருங்க 4 அப்புறம் 2 கூட்டியிருக்காங்க 6 சரிங்களா 2 4 + 2 6 சரிங்களா அப்போ 6 கூட திரும்ப 2 கூட்டியிருக்காங்க 8 கூட 2 கூட்டியிருக்காங்க 10 ஆல ஆட் ஆயிருக்கு சரி 10 கூட 2 கூட்டியிருக்காங்க 12 கூட 14 2 கூட்டியிருக்காங்க 14 கூட நான் என்ன கூட்டணும் 2 கூட்டணும் அப்ப 16 ஆட் பண்ணணும் அப்ப 56 கூட என்ன பண்ணணும் 16 ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ 56 + 16 72 அப்ப எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதாங்க 2 2ஆ என்ன இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா கூட்டுறதுல 2 2 டிஃபரன்ஸ் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லல சரிங்களா அவங்க எப்படி கூட்டிருக்காங்க அதுல உள்ள டிஃபரன்ஸை சொல்றேன் சரிங்களா சரி இப்ப அடுத்த क्वेश्चन போயிடலாம் 72 தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இன்செட் த மிஸ்ஸிங் நம்பர் பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க இதுலயும் விடுபட்ட எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி முதல்ல இது ரொம்ப முக்கியமான கணக்கு நிறைய பல தடவை கேட்டாங்க சரிங்களா 2016ல 2018ல 2 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா இருந்துட்டு போட்டோம் முதல்ல 1 இருக்கு அப்புறம் 18 இருக்கு 27 இருக்கு 64 125 216 இதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சரி எப்படி தொடருது அப்படிங்கறத பாப்போமா முதல்ல இத அதாவது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது இந்த 1 கியூப்னு எழுதிக்கலாம் இந்த 8 2 கியூப்னு எழுதிக்கலாம் 27 3 கியூப்னு எழுதிக்கலாம் 64 4 கியூப்னு எழுதிக்கலாம் அப்போ கியூப் நம்பர்ஸா இருக்கா எல்லாமே அப்படி தொடருதா அப்படிங்கறத பாத்துருமா 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 24 4 கியூப் 64 சரி 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் 216 சரிங்களா அப்போ இதுக்கப்புறம் உள்ளது என்னவாங்க இருக்கும் 7 கியூபா இருக்குமா கரெக்ட் தான் நான் சொல்றது இந்த 6 கூட 1 கூட்டணும் மேல கியூப் தான் சரிங்களா ஏன்னா 1 1 தானே கூடி இருக்கு 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4 அப்ப 6 + 1 7 கியூப் சரி அப்ப 7 கியூப் என்னது 4 சரிங்க 7 × 7 49 49 × 7 343 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா அடுத்த क्वेश्चन போயிடலாம்
இதெல்லாம் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் ஸ்கொயர்லயோ கியூப்லயோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே அதை கண்டுபிடிக்க தெரியணும் சரிங்களா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். சரி, எனக்கு கீழே உள்ள தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணானது சரிங்களா. இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. முக்கியமானது 2017 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி வந்துட்டு போட்டோம். முதல்ல 4, அதுக்கடுத்து 5, ஒன்று விடுபட்டிருக்கு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கடுத்து 40, அதுக்கடுத்து 104, அதுக்கடுத்து 229 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். வேற என்ன பண்ணும், இதுல 4 கூட எத்தனை கூட்டினா எனக்கு 5 வருதுன்னு பாருங்க. 4 கூட 1 கூட்டினா எனக்கு 5 வரும் சரிங்களா. சரி, இந்த 40 கூட எத்தனை கூட்டினா 104 வருதுன்னு பாருங்க. இந்த 40 கூட நான் எத்தனை கூட்டினா 104 வரும்னா 64 கூட்டினா 104 வரும் சரிங்களா. கரெக்ட் தான் நான் சொல்றது. சரி இருந்துட்டு போட்டோம். இந்த 104 கூட எத்தனை கூட்டினா 229 வரும்னு பாருங்க. இந்த 104 கூட 125 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 229 வரும் சரிங்களா. சரி, அப்போ இது எப்படி தொடர்ந்து இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, கண்டுபிடிக்கிற ஐடியா இருக்கா? இங்க பாருங்களேன், முதல்ல 1 இருக்கு, அதுக்கடுத்து 64 இருக்கு. 64 இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். எப்படி எழுதிக்கலாம், 4 கியூப்னு எழுதிக்கலாமா. 4 × 4 16, 16 × 4 64. சரி, இந்த 125 5 கியூப்னு எழுதிக்கலாமா. 5 × 5 25, 25 × 5 125 சரிங்களா. அப்போ இங்க எப்படி, அதாவது 4 5, அப்போ இங்க 1 கியூப்னு எழுதிக்கலாம் தானே, தப்பு ஒண்ணும் இல்லையே சரிங்களா. அப்போ இதுக்கு அடுத்து உள்ளது 4 கூட நான் 1 கூட்டியிருக்கேன், அதாவது 1 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த 5 கூட நான் 2 கியூபை கூட்டிக்கலாமா. இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 40 கூட 4 கியூப் ஆகிய 64 கூட்டியிருக்காங்க, 104 கிடைச்சிருக்கு. 104 கூட 5 கியூப் ஆகிய 125 கூட்டியிருக்காங்க, 229 கிடைச்சிருக்கு. அப்ப இங்கேயும் இந்த 5 கூட 2 கியூபை நான் கூட்டட்டுமா. 1 2 3, 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு 4 கியூபு 5 கியூபு இப்படி தொடருதாங்கிறத பார்க்க போறேன் சரிங்களா. சரி, அப்போ 2 கியூப் முதல்ல எனக்கு என்னதுங்க, 2 4 4 2 8 சரிங்களா. அப்போ நான் இந்த 8 என்ன பண்ணணும், இந்த 5 கூட கூட்டணும் சரிங்களா. 8 5 கூட கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 13ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்பதான் மேட்ரே இருக்கு. இந்த கரெக்டாங்கிறத செக் பண்ண போறோம் சரிங்களா. இந்த 13 கூட 3 கியூபை கூட்டினா எனக்கு 40 வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா தான் அது கரெக்ட் சரிங்களா. சரி, 3 கியூப் முதல்ல என்னது, 3 × 3 9, 9 × 3 27 சரிங்களா. 27 கூட நம்ம 13 கூட்டணும். அப்போ 7 + 3 0, அதாவது 10 கிடைக்கும். 0 1 இங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். 40ன்னு கிடைச்சிருச்சா. அப்ப இது எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. அப்ப இங்க வர்றது 13 தான் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு. அப்போ எப்படி தொடர்ந்து இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, அது கூட 1 கியூபா கூட்டியிருக்காங்க சரிங்களா. சரி, அந்த அப்புறம் கூட்டின நம்பர் கூட என்ன பண்ணிருக்காங்க, 2 கியூபா கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் கூட 3 கியூபா கூட்டி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் கூட 4 கியூபா கூட்டி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் கூட 5 கியூபா கூட்டி எழுதியிருக்காங்க சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான் சரியான. அப்போ இந்த மாதிரிலாம் கணக்குகளை நிறைய சால்வ் பண்ணி பார்த்தாதான் அடுத்து எப்படி தொடருது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா கணிக்க முடியும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.